வெல்கம் டு கதை திரட்ட ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சுப்ரஜா அவர்கள் எழுதிய கோட்டை வீடு கதையின் 3வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். டாக்டரின் கார் பழைய அம்பாசிடர் கார். மின்னல் மாதிரி பறந்தது. வந்தனா முன்னால் உட்கார்ந்து கொண்டாள். என்னைத்தான் முதலில் அங்கு உட்கார சொன்னாள். நான் தான் பரவாயில்ல, நீயே உட்காரு என்று சொல்லிவிட்டு பின்னால் வந்து விட்டேன். காரணம் இல்லாமல் இல்லை. டாக்டருடன் பேசுவதை தவிர்க்கத்தான் அப்படி செய்தேன். தேவையில்லாத பேச்சில் நான் ஏதும் உளறிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தேன். இருந்தாலும் கார் மெயின் ரோடு வந்தவுடன் ஆரம்பித்து விட்டார். சொல்லு நிலா, எப்படித்தான் இருக்கு உன்னோட சென்னை படிப்பு? நண்பர்கள் ஒவ்வொரு மாசமும் நினைச்சுக்குவேன் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பணும்னு. முடியல. கோட்டை வீட்டோட ராசி அப்படி. உள்ள வரவங்க யாரையும் உடனே வெளியில போக விடாது. சொல்லிவிட்டு கொஞ்சம் நிறுத்தினார். நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. பதிலில் இருந்து இன்னொரு கேள்வி பிறக்கும். எந்த பதிலும் நான் சிக்கிக் கொண்டு விடக்கூடாது என்பதில் கோட்டை வீட்டுக்கு திரும்பியதில் இருந்தே கவனமாக இருக்கிறேன். ஆனாலும் அவர் நிறுத்துகிறார் போல தெரியவில்லை. அடுத்த கேள்வியை வீசிவிட்டார். நிலா, உன்னோட கூட படிக்கிறவங்கள வர சொல்ல. அடுத்த வாரம் 4-5 நாள் சேர்ந்தா போல அரசு விடுமுறை வருதே. உனக்கு அவங்கள மிஸ் பண்றோங்கிற எண்ணம் இருக்காதில்ல? நானும் அப்படித்தான் நினைச்சேன். இப்ப அம்மா இருக்கிற நிலைமையில அது சரிப்பட்டு வராதுன்னு தான் விட்டுட்டேன். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ரொம்ப மாடர்னா இருக்கிற வந்தனா எப்படி இந்த வனாந்தரத்துல தாக்கு பிடிக்கிறான்னு தான். சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு இது மாதிரி ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல்ல வளர்ந்த பொண்ணு. அண்ணனும் ஹாஸ்டல் தான். இவளை விட பெரியவன். மேல் படிப்புன்னு வெளிநாடு போயிட்டான். இன்னும் ஒரு வருஷம் முடிஞ்சிடும். அடுத்து என்ன யோசனை வச்சிருக்கான்னு தெரியல. டாக்டரும் புத்திசாலிதான். வந்தனா பக்கம் திருப்பிய கேள்வியை வேறு திசைக்கு திருப்பி விட்டார். மரத்தை எல்லாம் வெட்டிட்டாங்க போல. நான் வெளியில் பார்த்தபடி சொன்னேன். ரொம்ப வெட்டல. நீ வர்றதுக்கு 3 நாள் முன்னாடி பெரிய மழை. 2 மரம் ரொம்ப பழைய மரம் சாஞ்சிடுச்சு. அதைத்தான் வெட்டி எடுத்தாங்க. ரொம்ப வருஷமான மரம், ரொம்ப பெருசு. அதுவே பெரிய வெற்றிடத்தை காட்டுது என்றார். வந்தனா ஒன்றும் பேசாமல் வந்தது எனக்கு பெரிய ஆச்சரியத்தினை தந்தது. திருநெல்வேலி வந்து விட்டது. நீங்க 2 பேரும் நெட் சென்டர் போகணும்ல? ஆமா. ஸ்டுடியோ டிஜிட்டல் பார்க் பக்கம் ஒன்று இருக்கு. அங்க இறக்கி விட்டுடுறேன். 1 மணி நேரம் போதுமா? ம் என்றோன். மருந்து வாங்கிட்டு ஜங்ஷன் உள்ள போயிட்டு வந்துடுறேன். 1 மணி நேரத்துக்குள்ள வந்துடுவேன் என்றவர் எங்கள் இருவரையும் டிஜிட்டல் பார்க் வாசலில் இறக்கி விட்டார். நாங்கள் இருவரும் நெட் சென்டர் அடைந்தோம். நான் திரும்பி பார்த்தேன். டாக்டர் காரினை கிளப்பாமல் எங்கள் இருவரையும் பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தார். நானும் வந்தனாவும் ஆளுக்கு ஒரு சிஸ்டத்தில் உட்கார்ந்தோம். 10 நிமிடமாக இருக்கும். நான் வெளியில் வந்ததன் நோக்கமே ரமேஷுடன் பேசிவிட வேண்டும் என்றுதான். சும்மா கொஞ்ச நேரம் பாவ்லா காட்டிக் கொண்டிருந்த நான் திரும்பி பார்த்தேன். அவள் கண்களை மூடி ஏதோ ரசித்துக் கொண்டிருந்தாள். நான் எழுந்து வெளியில் வந்தேன். மேஜையில் இருந்த பெண், என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? சிஸ்டம் ஒர்க் பண்ணுதில்ல என்று கேட்டாள். அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. டாய்லெட் எங்க இருக்கு? சாரிங்க, இங்க இல்லையே. வெளியில போனதும் வலது பக்கம் ஹோட்டல் இருக்கு பாருங்க, அங்க இருக்கு. ரொம்ப அவசரம்னா அங்கதான் போவோம் என்றாள். சிஸ்டம் ஆன்லயே இருக்கு. வேற யாரையும் உட்கார வச்சிடாதீங்க. வந்துடுறேன். என் கூட வந்தவங்க கேட்டா சொல்லுங்க என்று வெளியில் வந்தேன். எதிர் சாரியில் இருந்தது அந்த தொலைபேசி நிலையம். ரமேஷ் அவன் கை போனை அடைத்து வைத்து இருக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டே தொலைபேசி நிலையம் உள்ளே சென்றேன். அங்கும் ஒரு பெண்தான் உட்கார்ந்திருந்தாள். ஃபோன் பண்ணணும். லேண்ட்லைனா? செல்லா. லேண்ட்லைனா செல்லா? செல்லுதான். அதுக்குள்ள போய் பேசுங்க. அந்த கூண்டுக்குள் சென்ற கதவை மூடிக்கொண்டேன். ரமேஷின் எண்களை சுழற்றினேன். முதல் ரிங்கிலேயே எடுத்தான். ஹலோ என்று மட்டும்தான் சொன்னேன். எங்கம்மா போன? போய் இறங்கணும் உடனே ஃபோன் பண்றேன்னு சொன்னல. நான் 2 நாளா தவிச்சு போயிட்டேன். உன் நம்பரை போட்டு போட்டு டென்ஷன் ஆயிட்டேன். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நிலா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேம்மா. இங்க பெரிய பிரச்சனை ரமேஷ். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது ஒரு பக்கம். எனக்கு கல்யாணம் வேற நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நிறுத்துறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. என்ன சொல்ற நிலா? மறுமுனையில் அதிர்ந்து போய் கேட்டான் ரமேஷ். நடந்த விஷயங்களை தெளிவாக சொன்னேன். நிலா, வாழ்க்கையில எதை வேணும்னாலும் இழக்க தயாரா இருக்க. நிலாவை தவிர. நிலாவுக்காக நான் உயிரையே கூட தருவேன். சொல்லு நிலா, வேணும்னா இப்பவே கிளம்பி வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம் ரமேஷ். கொஞ்சம் பொறுத்துக்கோ. நான் சொல்லும்போது நீ கிளம்பி வந்தா போதும்.
நான் கிளம்புறேன். திரும்ப நானே கூப்பிடுறேன். இப்ப நான் கட் பண்றேன். என்னப்பா அதுக்குள்ள போறேன்னு சொல்ற? புரிஞ்சுக்கோ ரமேஷ். என்னோட சூழ்நிலை அப்படி. நான் இப்ப எங்க குடும்ப டாக்டர் கூட வந்திருக்கேன். திரும்ப சந்தர்ப்பம் வாய்க்கும்போது கூப்பிடுறேன். தப்பா நினைச்சுக்காத ரமேஷ். போனை கத்தரித்துவிட்டு வெளியில் வந்தேன். காசை கொடுத்துவிட்டு நெட் சென்டர் திரும்ப ரோடை கடந்தேன். டிஜிட்டல் பார்க் பையன் மேடம் மேடம் என்று கூப்பிட்டான். பக்கத்தில் போய் என்னப்பா என்று கேட்டேன். சார் பிரிண்ட் போட கொடுத்தாரு, ரெடி ஆயிடுச்சு, நீங்க வாங்கிக்கிறீங்களா? கவர் ஒன்றை நீட்டினான். வாங்கி பார்த்தேன். கவரின் உள்ளிருந்து எடுத்து பார்த்து அதிர்ந்தேன். அதன் உள்ளே இருந்தது நான் வைத்திருந்த ரமேஷின் படம், அதை வைத்து போடப்பட்ட பிரிண்ட். என் உடம்பு நடுங்கியது. கவரை அவனிடமே திரும்ப தந்தேன். அவர்கிட்டயே கொடுத்துடுப்பா என்ற வேகமாய் நெட் சென்டருக்கு வந்தேன். எனக்கு இன்னமும் திகில் அடங்கவில்லை. புகைப்படத்தை எடுத்தது டாக்டர் தானா? அப்படியானால் திரும்பி வந்தனாவை பார்த்தேன். அவள் காதில் ஹெட்போன் மாட்டிக்கொண்டு பாட்டு கேட்கும் சுவாரஸ்யத்தில் இருந்தாள். டாக்டர் ஏன் இதை செய்ய வேண்டும்? அவருடைய உண்மையான நோக்கம் என்ன? அவர் தனியாளா, இல்லை அவருடன் வேறு யாராவது என்னை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வத்துடன் உள்ளார்களா? பலவித சிந்தனைகளுடன் கை போன போக்கில் எதையோ நெட்டில் மேய்ந்தேன். டாக்டர் வந்துவிட்டார் வந்தனா. எழுந் டாக்டர் வந்துவிட்டார். வந்தனா எழுந்திருக்க மனம் இல்லாமல் எழுந்திருந்தாள். நெட்டிற்கு பணம் கொடுத்துவிட்டு வெளியில் வந்தோம். காஃபி ஜூஸ் ஏதாவது சாப்பிடலாமா என்று கேட்டார் டாக்டர். ஜூஸை குடிக்கலாம் என்றாள் வந்தனா. அந்த பிரபல ஜூஸ் கடையில் மூவருமே சப்போட்டா மில்க் ஷேக் குடித்தோம். டாக்டரே கேட்டார், என்ன நிலா ஒரு மாதிரி இருக்க? கிளம்பும் போது நல்லா தானே இருந்த, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காரில் திரும்பும்போது வந்தனாவும் என்னுடன் பின்பக்கமே வந்து உட்கார்ந்து கொண்டாள். நான் என்னை சகஜமாக்கிக் கொள்ள, வந்தனா உனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் போல. ஆ, பிடிக்கும்னு கூட சொல்ல முடியாது, வெறின்னு தான் சொல்லணும் என்றாள் கண்களில் ஆர்வம் மின்ன. ஆனால் என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஆனால் டாக்டரிடம் நேரடியாக கேட்க தயக்கம். இன்னும் தூரம் இருக்கிறதே, போய் சேர்வதற்குள் கேட்டுவிட வேண்டியதுதான் என்கிற முடிவுக்கு என் மனதை தயார் செய்து விட்டேன். அதிகம் பேசாமல் காரை ஓட்டிக் கொண்டிருந்த டாக்டர் திடுப்பென்றவர் அந்த கவரை பின்பக்கம் நீட்டினார். வந்தனா அதை வாங்கினாள். டாக்டர், வந்தனா அந்த கவரை நிலாகிட்ட கொடு என்றார். அது டிஜிட்டல் பார்க் கவர். எனக்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை. கடைக்கார பையன் என்னிடம் நீட்டிய அதே கவர். இப்பொழுது இன்னும் திகில் எனக்கு அதிகமாகியது. என்னதான் நடக்கிறது என்னை சுற்றி? என்ன டாக்டர் இது? போட்டோ நிலா. கிளம்பும்போது உங்க அம்மா திடீர்னு உள்ள கூப்பிட்டாங்க. இதுல இருக்கிற போட்டோவை 2 நகல் போட்டுட்டு வாங்கன்னு தந்தாங்க. கோட்டை வீட்டுல முன்ன பின்ன பார்க்காத முகம். அதுல இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுதா பாரு. எனக்கு அடுத்த அதிர்ச்சி. அம்மாவா? இந்த போட்டோ எப்படி அம்மா கைக்கு போனது? யாரு நிலா அந்த போட்டோல இருக்கிறது? இன்னும் பார்க்கல அங்கிள். பார்க்கத்தானே கொடுத்தேன். உனக்கு தெரியுதான்னு பாரு. யாருக்கும் தெரியாம கொண்டு போயிட்டு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க என்றார். அடுத்து நான் கவரை பிரித்து அதில் ஏற்கனவே நான் பார்த்த என் அறையில் இருந்து எடுக்கப்பட்ட ரமேஷின் படத்தை பார்த்துவிட்டு சொன்னேன். டாக்டர், இது என்னோட கணவர் போட்டோ. டாக்டர் அதிர்ந்து காரை பிரேக் போட்டு நிறுத்தினார். காரை ஓரமாய் நிறுத்திய டாக்டர் கண்களில் பல கேள்விக்குறிகளுடன் என்னை பார்த்தார். நான் முகத்தை மிகவும் சாதாரணமாக எந்தவித சலனமோ பயமோ இல்லாமல் வைத்து கொண்டு, ஆமாம் டாக்டர், இது என்னோட கணவர் ரமேஷ். இவரை நான் கல்யாணம் பண்ணிட்டு 3 மாசம் ஆக போகுது. என்ன சொல்ற நிலா? உங்க அம்மா உன்னை வாரிசாக்கி பார்க்க ஆசைப்படுற நேரத்துல இப்படி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த ரொம்ப சாதாரணமா சொல்ற? சில நேரங்கள்ல உண்மை அதிர்ச்சியாத்தான் இருக்கும் டாக்டர். இருந்தாலும் வேற யாருக்கும் இது தெரியுமா? மாமாவிற்கு தெரியும் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. இல்ல டாக்டர், யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தான் இப்ப சொல்லி இருக்கேன். அம்மா கிட்ட ஏன் சொல்லல? அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் வந்தேன். நேரம் பார்த்து பக்குவமா உண்மையை சொல்லிடலாம்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். அம்மா என் கல்யாணத்தை தீர்மானிச்சு வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. இது தெரியாம உங்க மாமா வேற தன்னோட பையனுக்குத்தான் நீன்னு சொல்லி அத்தை பையனை சோகமாக்கிட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்ல? மத்தவங்கள ஆசைப்படக்கூடாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? டாக்டர், எனக்கு ஒரு உண்மை தெரியணும். இந்த போட்டோவை யாரு என் ரூம்ல இருந்து திருடி அம்மா கிட்ட கொண்டு தந்திருப்பாங்க? எனக்கு தெரியாது நிலா. மருந்து வாங்க கிளம்பும் போது உங்க அம்மா கிட்ட சொல்ல போனேன். அப்பதான் இதை கொடுத்தாங்க. யாருக்கும் தெரியாமன்னு அம்மா சொன்ன பிறகும்
நீங்க ஏன் என்கிட்ட காண்பிச்சீங்க? ஒருவேளை உன் ரூம்ல இருந்து தான் இது வந்திருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட காண்பிச்சிருக்க மாட்டேன். டாக்டர் சொன்னதை நான் நம்பவில்லை. நான் நம்பவில்லை என அவரும் என் முகத்தினை பார்த்து புரிந்து கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன். போட்டோ கவரை வாங்கி தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு காரினை கிளப்பினார். இவ்வளவு நேரம் பேசாமல் இருந்த டாக்டரின் பெண் வந்தனா, நிலா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்னால நம்பவே முடியல என்றாள். டாக்டர் அம்மா கிட்ட சொல்ல நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கேன். கவலைப்படாத நிலா, என் வாயிலிருந்து எதுவும் போகாது. வந்தனாவும் எதுவும் சொல்ல மாட்டா. உங்க அம்மா முன்னாடி நிக்கவே அவ பயப்படுவா. ஆமாம் நிலா. நிலா, எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தாலே பயம். பயம்னு மட்டும் சொல்ல முடியாது, மரியாதைன்னு கூட சொல்லலாம். ஒண்ணு நிலா, உங்க அம்மாவை சாதாரணமா நினைச்சுடாத. நாம யாரும் சொல்லாமலேயே கண்டுபிடிச்சிடுவாங்க. உங்க அப்பா திருநெல்வேலி விஷயத்தை எவ்வளவு ரகசியமா வச்சிருந்தாரு. ஒரு நாள் பட்டுன்னு சாப்பாட்டு டேபிள்ல போட்டு உடைச்சிட்டாங்களே. வந்தனாவின் முன் அவர் அப்பாவின் தொடர்பை பற்றி பேசியது எனக்கு பிடிக்கவில்லை. டாக்டர், அதை பத்தி எல்லாம் இப்ப பேச வேண்டாமே. டாக்டர் நான் சொன்னதும் தன் பேச்சை நிறுத்திவிட்டார். கோட்டை வீடு திரும்பும் வரை அவர் பேசவே இல்லை. ஆனால் கேட்டின் முன்னால் காரினை நிறுத்தி காத்திருந்த போது, போட்டோ உங்கிட்ட காண்பிச்சத மறந்துடு என்றார். அங்கிள், இதை எப்படி சொல்லி நான் எப்படி உங்களையும் என்னையும் சேர்த்து சிக்கல்ல விடுவேன்? உள்ளே நுழைந்ததும் நேரே மாடி அறைக்கு சென்று படுக்கையில் உட்கார்ந்தேன். என்ன நிலா, ஹால்ல யாரு இருக்காங்கன்னு கூட பார்க்காம மேலே வந்துட்ட என்றபடியே சித்தி உள்ளே நுழைந்தாள். ரொம்ப டயர்டா இருந்தது சித்தி. உங்க கால் வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல நிலா, ராத்திரியில தான் வலி கொஞ்சம் தலையை தூக்குது. சித்தி, அன்னைக்கு லைப்ரரியில பார்த்தது, கையால எழுதியிருந்த புத்தகத்தை பார்த்த போதுதான் கருப்பு உருவம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. அந்த புத்தகத்தை நானும் பார்த்தேன். எனக்கு என்னமோ அந்த புத்தகத்துல தான் இந்த கோட்டை வீட்டு மர்மங்களோட பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தை தான் பதட்டத்துல தூக்கி போட்டு வந்துட்டனே சித்தி. அதை நான் எடுத்து பார்க்கும்போது தான் யாரோ உள்ள இருக்காங்கங்கிற உணர்வு வந்து அதை ஒரு அடுக்குல ஒளிச்சு வச்சுட்டேன். அப்பதான் டாக்டர் அங்க வந்தார். டாக்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சித்தி? ரொம்ப வருஷமா நம்ம கோட்டை வீட்டோட ஐக்கியம் ஆயிட்டவர். அதிகமா ஆசை இல்லாதவர். எதுக்கு நிலா திடீர்னு கேட்குற? சும்மா தான் கேட்டேன். இல்ல நிலா, உனக்கு டாக்டர் மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல, ஆனா எனக்கு இருக்கு நிலா என்றாள் சித்தி பட்டென்று. என்ன சித்தி, இப்பதான் அதிகமா ஆசை இல்லாதவர்னு சொன்னீங்க? இல்ல, அவர் பத்தி கொஞ்சம் உறுத்தல் இருக்கு. குடும்பத்துக்கு வேண்டியவர் தான். நல்ல திறமை வசதி இருந்தும் அவர் இங்க முடங்குனது ஏன்? உங்களுக்கு தான் தெரியுமே சித்தி, அப்பாவோட திருநெல்வேலி சமாச்சாரம். அந்த சின்னம்மாக்கு இந்த டாக்டர் சொந்தம். இருந்தாலும் ரொம்ப யோசிச்சா குழம்புது நிலா. இதுல குழம்ப ஒண்ணுமே இல்ல. கோட்டை வீட்டோட நிலவரை சொத்து, பரம்பரை சொத்து மேல ஆசை இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ அப்படி தெரியல நிலா. இந்த வீட்டோட பொறுப்பை நீ ஏத்துக்கிட்டதும் அக்கா முதல்ல அந்த அறைக்கு தான் உன்னை அழைச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்னை என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியுமே. சித்தி சொன்னதும் நான் அதிர்ந்து உறைந்து போனேன். இதை ஏன் சித்தி இப்பொழுது நினைவுபடுத்தினாள்? அம்மாவிற்கு முன் கோட்டை வீட்டின் பொறுப்பில் இருந்த பெரியம்மா முடியாமல் போன போது எனக்கு 7 வயசு. என்னவென்றே புரியாத வயசு. திடீரென்று வீடு விழா கோலம் பூண்டது. எனக்கு பட்டு பாவாடை போட்டு விட்டிருந்தாள் அம்மா. அம்மாவும் பட்டு புடவை கட்டியிருந்தாள். சமையல் அறையில் இருந்த வாசனை பீய்த்து கொண்டு வெளியில் வந்தது. சமையல் அறையில் சமையல் அறைக்குள் ஓடினேன். பெரிய கடாயில் நெய்யில் பூ பூவாய் ஜாங்கிரி மிதந்து கொண்டிருந்தது. அம்மா பின்னாலேயே தொடர்ந்து வந்தாள். நிலா, நிலவரை பூஜைக்கு கீழே போயிட்டு வந்த பிறகுதான் இதெல்லாம் என்று என்னை பிடித்து அழைத்து கொண்டு ஹாலுக்குள் வந்தாள். ஹாலில் என்னை எல்லோருடனும் உட்கார வைத்தாள். அன்றும் இப்பொழுது இங்கே இருக்கும் எல்லோரும் இருந்தார்கள். அத்தை பையன் சுரேஷ் கையில் ஒரு பொம்மை ரயிலை வைத்து தரையில் தேய்த்து கொண்டிருந்தான். திருநெல்வேலி ஜோதிடர் குறித்து கொடுத்திருந்த நேரத்தில் அம்மா கையில் பூஜை சாமான்கள் மற்றும் நிலவரை சாவியுடன் கிளம்பினாள். பெரியம்மாவின் கையில் ஒரு பெரிய பாத்திரத்தில் சத்து மாவு உருண்டை. இது எதுக்குப்பா கொண்டு போறாங்க? அப்பாவை கேட்க மாமா உஸ் என்று என்னை அடக்கினார். அம்மா போய் திரும்பிய போது பெரியம்மா திரும்பி வரவில்லை. உடன் தள்ளாடிக் கொண்டே வந்தது இப்பொழுது இருக்கும் அத்தை. ஹாலுக்குள் வந்ததும் கண்களை திறந்து திறந்து மூடினாள். அந்த சிவப்பான மொழிகளையும் அதில் தெரிந்த தீட்சண்யத்தையும் இப்போது நினைத்தாலும் மெல்ல எனக்கு நடுங்கத்தான் செய்தது.
என்ன நிலா உடம்பு நடுங்குது? சித்தி, இப்பதான் எனக்கு சில வரிகள் புரியுது. அம்மா பெரியம்மாவை கீழே கூட்டிட்டு போய் விட்டுட்டு திரும்பி வரும்போது, அத்தைய கூட்டிட்டு வந்தா மாதிரி, இப்ப கோட்டை வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிறவங்க, அம்மாவை கொண்டு விட்டுட்டு வரும்போது, பெரியம்மாவை திரும்ப அழைச்சிட்டு வரணும் இல்ல? ஆமா நிலா, நீ சொல்றது சரி. உள்ள அந்த சத்து மாவு உருண்டையை மட்டும் சாப்பிட்டுட்டு உயிரோட இருந்தா. நான் திகிலில் இருந்தேன். சித்தி, அது பல பரம்பரையா நடக்கிற விஷயம். பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல. என்ன, 2 பேரும் ஏதோ பெரிய விஷயத்த ஆராய்ச்சி பண்ற மாதிரி இருக்கு. மாமா அறைக்குள் நுழைந்தார். அதெல்லாம் ஒண்ணுமில்ல. சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் என்ற எனக்கு திடீரென்று மாமா மேலும் சந்தேகம் வந்தது. ஒருவேளை மாமாதான் என் அறையில் இருந்த போட்டோவை எடுத்து அம்மாவிடம் கொடுத்திருப்பாரோ? என்ன நிலா, என்ன அப்படி பார்க்குற? என் மேல எந்த விஷயத்திலாவது சந்தேகம் வந்துடுச்சா? ஆஹா, நான் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? என்ன நிலா, ரொம்ப கோத்து வாங்குற? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல. அப்படி என்னதான் தீவிரமா பேசிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சித்தி, கோட்டை வீட்ல புதுசா பொறுப்பு ஏற்கிறவங்க, முதல்ல பொறுப்புல இருந்தவங்களை கீழே நிலவறையில விட்டுட்டு வர பரம்பரை பழக்கத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் என்றாள். என்ன நிலா, பொறுப்பை ஏற்கிறத பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டியா? சத்தியமா இல்ல மாமா. எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியுமே. அது நம்ம பரம்பரை பழக்கம். என்னோட சின்ன வயசுல பெரிய அக்கா உள்ள போன போது பார்த்துருக்கேன். இத்தனைக்கு அவளுக்கு அவ்வளவு வயசும் இல்ல. உங்க அம்மா, என்னோட சின்ன அக்கா உள்ள பெரிய அக்காவை கொண்டு விட்டுட்டு வரும்போது ராத்திரி முழுக்க நான் தூங்கவே இல்ல தெரியுமா? பெரிய அக்கா ஒன்றும் வயசானவ இல்ல. அது ஏனோ நிகழ்ந்து போச்சு. அப்படி ஒரு அழகு அவ. மாமா கொஞ்ச நேரம் நிறுத்தினார். மாமா கொஞ்சம் கலங்கித்தான் போனார் என்றே அவர் குரல் தழுதழுத்து நிறுத்தியதில் இருந்து தெரிந்தது. மாமா, பெரியப்பா என்ன ஆனாரு? பெரியம்மா பத்தி நினைச்சிட்டே இருந்ததுல அவரை பத்தி மறந்தே போயிட்டேன். அவருக்கு பெரியம்மா பரம்பரை பழக்கப்படி உள்ள அனுப்புறது பிடிக்கல. ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்தாரு. அவரால ஒரு அளவுக்கு மேல முடியல. வெளியிலிருந்து வீட்டு மாப்பிள்ளையா வந்தவரு. அவருக்கு என்னாச்சு? ஊருக்கு போனவரு தற்கொலை பண்ணிட்டதா தகவல் வந்தது. நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரையும் அவங்க உள்ள விடலை. திரும்பி வந்துட்டாங்க. மாமா கொஞ்ச நேரம் அமைதியானார். எனக்கு பெரியப்பா பற்றிய தகவல் புதியது. மாமா, அப்படி என்னதான் பெருசா இருக்கு அந்த நிலவரையில? என்ன அவ்வளவு சாதாரணமா கேட்டுட்ட நிலா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மதிப்புக்கு 20,000 கோடிக்கு மேல மதிப்புள்ள பரம்பரை நகைகள், தங்கம், வைரம், வைடூரியம்னு இருக்கும். நீங்க பார்த்திருக்கீங்களா? உள்ள என்னென்ன இருக்குங்கிற பட்டியல் உங்க அம்மா கிட்ட இருக்கு கையில. அவங்க பொறுப்பை யார்கிட்ட மாத்தி ஒப்படைக்கிறாங்களோ அப்ப அந்த விவர ஏட்டையும் தருவாங்க. இந்த விஷயம் வெளியூர்ல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரியுமா? நிலா, முதல்ல உன்னை பட்டணத்துக்கு படிக்க வைக்க அக்கா தயங்கினதுக்கு காரணமே இந்த கோட்டை வீட்டோட பெரும் சொத்து தான். விஷயம் தெரிஞ்ச யாரும் உன்னை அதுக்காக கடத்திட போறாங்கன்னு கூட பயந்தா. நீ பிடிவாதமா நின்னு போயிட்ட. ஆமா, ஏன் சொத்து பத்தியே அதிகமா கேக்குற? சமையல்கார அம்மா வந்தார். மாமாவை பார்த்து, அம்மா கூப்பிடுறாங்க என்றார். சித்தி, நான் என்னோட அறைக்கு போறேன் என்று எழுந்தாள். மாமா போன வேகத்தில் திரும்பி வந்தார். நிலா, ஸ்டேஷன்ல பார்சல் எடுக்கணும், கிளம்பு. நான் எதுக்கு மாமா? உன்னை அழைச்சிட்டு போக எங்க அக்கா. அதான் உங்க அம்மாவோட உத்தரவு. எனக்கு மாமாவிடம் தனியாக பேச வேண்டியிருந்ததால் கிளம்பினேன். மாமா காரை வெளியில் எடுக்கும் வரை காத்திருந்தேன். நான் இனிமே எங்க அதிகம் போக போறேன்? அதனால தான் நீங்க சொன்னதும் உடனே கிளம்பிட்டேன். கோட்டை வீட்டு பொறுப்பை ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. வேற ஏதும் எனக்கு யோசனை பண்ண முடியல மாமா. எனக்கு என்னமோ நீ உண்மையை அம்மா கிட்ட இப்பவே சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. பிரச்சனை பெருசாகிட்டே போகிறது, எல்லாருக்கும் சிக்கலாயிடும். எல்லாவே மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு மாமா. மாமாவிடம் லைப்ரரி விஷயத்தினை புத்தகம் தவிர சொன்னேன். அதுல என்ன இருக்கு நிலா? அவ ஏதோ கற்பனை பண்ணிட்டு பயந்து தான் விழுந்திருக்கா. அதே சிந்தனையோட அங்க போன உனக்கு கற்பனையா என்னென்னமோ தோணி இருக்கு. இல்ல மாமா, நம்ம சொத்து விபரம் தெரிஞ்சவங்க யாரோ உள்ள நமக்கெல்லாம் தெரியாம வந்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதீதமா கற்பனை பண்றேன்னு நினைக்கிறேன். உங்க அம்மா மதியம் ஒரு குண்டு போட்டா. உன் பையன்கிட்ட லைனை போட்டு கொடு, நான் போன்லயே சொல்லிடுறேன். எப்ப லீவ் கிடைக்கும்னு தெரிஞ்சுட்டு தேதியை நிச்சயம் பண்ணிடலாம்னு சொல்றா. மாமா காரை நிதானமாக செலுத்தி கொண்டிருந்தார். நான் வெளிப்புறம் வேடிக்கை பார்த்தபடியே கேட்டேன். நீங்க என்ன பதில் சொன்னீங்க? இந்த வாரம் முடிவுல ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். நான் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தேன். நிலா, என்ன ரொம்ப தீவிரமா சிந்தனை பண்ற?
நீ என்ன முடிவு வேணும்னாலும் எடு, சிக்கல்களை அதிகமாக்கிக்காத. ரயில்வே நிலையத்தில் பார்சலை எடுத்துக்கொண்டு திரும்பும் வரை ஸ்டேஷன் மாஸ்டர் என்னை ஒரு ஏக்க பார்வை பார்த்தவாறு இருந்தார். அவர் தவிப்பை நான் ரசித்தேன். எந்த பேச்சும் கொடுக்கவில்லை. வீடு திரும்பியதும் அம்மா என்னை கூப்பிட்டாள். தன்னுடைய நகை பெட்டியை என்னிடம் தந்தாள். நிலா, எல்லா நகையையும் போட்டு பாரு, ஒட்டியானம் சரியா இருக்கான்னு பார்க்கணும் என்றாள். அம்மா சொன்ன துணியே நான் மறுப்பு ஏதும் சொல்ல முடியாதது போல் இருந்தது. ஒவ்வொரு நகையாக பார்த்து பார்த்து எடுத்து தந்தாள். நான் அணிந்து கொண்டேன். ஒட்டியானத்தை எடுத்து பார்த்தவள், கிட்டவா நிலா என்று அழைத்தாள். அருகில் போனதும் அம்மாவே மாட்டிவிட்டாள். கொஞ்சம் தள்ளி நில்லு என்றாள். தள்ளி நின்றேன். உன்னோட இடுப்புக்கே செஞ்சது மாதிரி இருக்கு என்றாள். எனக்கு அம்மா என்றாலும் ஏனோ வெட்கம் இயல்பாய் வந்தது. ரொம்ப அழகா இருக்கு நிலா, இப்படி வந்து என் பக்கத்தில் உட்காரு என்று தன் பக்கத்தில் கட்டிலில் தட்டி காட்டினார். பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன். சொல்லு நிலா, இந்த நகைகளை எந்த மறுப்பும் இல்லாம நீ வாங்கி மாட்டிட்டதுமே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. இது உன்னோட வீடு. நிலா, உன் விருப்பத்தை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை எதுக்குமே நான் வற்புறுத்த மாட்டேன். அந்த வாசக்கதவை ஒரு நிமிடம் மூடு என்றாள். எழுந்து மூடிவிட்டு மீண்டும் அம்மாவின் பக்கத்தில் உட்கார்ந்தேன். அம்மா தலையணையின் அடியில் கையை விட்டு அதை எடுத்து என் முன் நீட்டினாள். நான் அதிர்ந்து போனேன். இதில் இருக்கிறது யாரு? நிலா ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அம்மாவிடம் பொய் சொல்ல முடியாது. மாமா நிச்சயம் அம்மாவிடம் எந்த விபரத்தையும் சொல்லி இருக்க மாட்டார். அம்மாவிடம் போட்டோ வந்துவிட்டது. இனிமேலும் உண்மையை மறைக்க முடியாது. என் மேல உனக்கு நம்பிக்கை போயிடுச்சா? உன் ஆசைக்கு மீறி நான் என்னைக்காவது நடந்துட்டு இருக்கனா? ஏன் என்கிட்ட மறைக்க முயற்சி பண்ற? அம்மா மிகவும் தன்மையாய் கேட்டதும் நான் உடைந்து போனேன். கண்களில் நீர் குளமாய் கட்டிக்கொள்ள அப்படியே அம்மாவின் மடியில் சாய்ந்தேன். திருமணம் நடந்த விஷயத்தை சொல்லவில்லை. இவரைத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அழுது கொண்டே சொன்னேன். நிலா, உன்னோட ஆசைகள் எதுக்குமே நான் தடை சொன்னதில்லை. அதுவும் உனக்கு வாழ்நாள் துணையா வரப்போறவர். இதுக்கு தடை சொல்வேன்னு நினைக்கிறையா? இல்லம்மா. அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் குடும்பத்தோட வர சொல்லு. நம்ம கோட்டை வீட்டு சம்பிரதாயம் பத்தி அவருக்கு ஏதாவது தெரியுமா? நீ ஏதாவது சொல்லியிருக்கையா? முழுசா சொல்லல, கொஞ்சம் சொல்லியிருக்க. உன் கூட இங்கேயே இருக்க சம்மதிப்பாரா? என்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக என்ன வேணும்னாலும் செய்வாரு. அவர்கிட்ட ஃபோன்ல பேசு. அவரோட அப்பா அம்மா 2 பேரையும் அழைச்சிட்டு வர சொல்லு. சரிம்மா. நீயா யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நிலா. நான் நாளைக்கு விஷயத்தை சொல்றேன். இப்ப போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. நான் எழுந்து சென்றேன். என் அறையில் நான் எதிர்பார்க்காமல் சித்தி அங்கே காத்திருந்தாள். என்ன நிலா, கீழே வரலாம்னு நினைச்சேன். இப்படியும் நேரா இங்கதான் வருவேன்னு தெரியும். அதான் காத்திருக்க. எது கூப்பிட்டாங்க? அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. நீயா யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அம்மா காரணம் இல்லாமல் சொல்லி இருக்க மாட்டாள். ஒன்றும் முக்கிய விஷயம் இல்லை. எப்பத்தான் முடிவு எடுப்பேன்னு கேட்டாங்க. வேற எதுவும் சொல்லல. கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்த சித்தி போய்விட்டாள். ரமேஷிடம் பேசி இந்த சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று துடிப்பாய்த்தான் இருந்தது. கோட்டை வீட்டின் மொட்டை மாடியில் போய் முயற்சி செய்து பார்க்கலாம். அம்மாவின் அறை தொலைபேசியில் இருந்து அதிகம் பேச முடியாது. கைபேசியை எடுத்துக்கொண்டு மேல் மாடி கடந்து மொட்டை மாடிப்படிக்கு சென்றேன். அந்த கதவு உள்புறம் பூட்டி இருந்தது. அவசரத்தில் ஹாலில் மாட்டியிருக்கும் சாவியை எடுக்காமல் வந்துவிட்டேன். திரும்ப கீழே போய் சாவியை எடுத்து வர வேண்டும். மீண்டும் படியில் இறங்க ஆரம்பித்தேன். லைப்ரரி தளம் வந்ததும் என்னையும் அறியாமல் லைப்ரரி உள்ளே போனேன். நான் பத்திரப்படுத்தி இருந்த இடத்தில் அந்த புத்தகம், கையெழுத்து புத்தகம் காணோம். அதற்குள் யார் இதை கொண்டு போய் விட்டார்கள் என்று யோசித்தபடியே தேட 2 புத்தகம் தள்ளி அது இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு அறைக்கு திரும்பினேன். கதவை உள்புறம் தாழிட்டு கொண்டு புத்தகத்தை புரட்டினேன். முதலில் பார்த்தபோது ஒரு பிரசுரம் செய்யப்படாத புத்தகத்தின் எழுத்து பிரதி என்பதையும் மீறி ஏனோ ஒருவித பீதி அந்த புத்தகத்தில். அனைத்து வாரிசு படங்களும். ஆனால் என் படத்தோடு முடிந்ததுதான் எனக்கு பீதி வர காரணம். இரவு சாப்பாடு முடிந்ததும் அம்மா மீண்டும் தன் அறைக்கு அழைத்தாள். போனேன். நிலா, நாளைக்கு நீ மாமாவை அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷன் போய் ஃபோன் பண்ணி அவரை உடனே வர சொல்லு. இங்கிருந்து பேச உனக்கு ஒரு தயக்கம் இருக்கும் என்றார் சிரித்தபடியே. நாளைக்கு சாப்பிட்டுட்டு போகலாம். தேவையில்லாம மொட்டை மாடியில் எல்லாம் தனியா போய் நிற்காத. எனக்கு பகீர் என்று இருந்தது.
அம்மா, இந்த வீட்ல என்னதான் நடக்குது? ஒண்ணும் நடக்கல. பயப்படாம போய் தூங்கு. எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் என் அறைக்கு திரும்பினேன். உள் மனசு அமைதியாய் இல்லை. அம்மா சாதாரணமாய் இருப்பது போல் தோன்றினாலும், ஏனோ ஏதோ நெருடியது. இரவு தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தேன். அப்படியே உறங்கிவிட்டேன். திடீரென்று முழிப்பு. படுக்கையை ஒட்டி நின்று கொண்டிருந்தது அந்த கருப்பு அங்கி அணிந்த உருவம். பயத்தில் நடுங்கிப் போனேன். கத்த வேண்டும் என்று எத்தனித்தேன். வார்த்தைகள் வெளிவராமல் தொண்டைக்குள்ளேயே சிக்கிக் கொண்டன. நான் கண்களை மூடிக்கொண்டேன் இறுக்கமாக. அந்த உருவம் குனிந்து தன் முகத்தை என் முகத்தருகே கொண்டு வந்திருப்பது அதன் மூச்சுக் காற்றில் இருந்து தெரிந்தது. பயம், பீதி இரண்டின் உச்சத்திலும் இருந்தேன் நான். அந்த வெப்ப மூச்சுக்காற்று விலக மெல்ல கண்களை திறந்தேன். அந்த அங்கி உருவம் இப்பொழுது என் அலமாரி அருகே நின்றிருந்தது. அதன் கையில் இருந்த சிறிய டார்ச்சால் உள்ளே ஒளி வெள்ளத்தை பாய்ச்சுவதை பார்த்தேன். நான் முனகியபடியே வேண்டுமென்றே புரண்டு படுத்தேன். அந்த உருவம் சட்டென்று என் பக்கம் திரும்பி பார்த்தது. நான் கண்களை மெல்லத் திறந்து கொஞ்சம் தைரியத்துடன் பார்த்தேன். அந்த உருவம் வேகமாய் நகர்ந்து வெளியில் சென்றது. நான் அப்படியே அசையாமல் படுத்திருந்தேன். எழுந்து போய் பார்க்கவும் பயம். இந்த நட்ட நடு ராத்திரியில் கருப்பு அங்கி உருவம் என் அறையில் அப்படி என்ன செய்கிறது? எதை தேடுகிறது? விடியும் வரை அரைகுறை தூக்கத்திலேயே கிடந்தேன். காலையில் காஃபி குடிக்க தயாராகி டைனிங் ஹாலுக்கு போன போது மாமா தயாராயிருந்தார். நிலா, என்ன ஏதோ ஃபோன் பண்ணணும்னு சொன்னியாம்? உங்க அம்மா காலையில எழுந்ததுமே சொல்லிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஃபன் தயாராயிடும். சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் என்றார். அப்ப வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன் என்று வேகமாய் மேலே போனேன். கைபேசியில்தான் ரமேஷின் நம்பர் இருக்கிறது. நான் பதுக்கி வைத்து இருந்த இடத்தில் அது பத்திரமாயிருந்தது. எடுத்துக்கொண்டு கீழே வந்தேன். எல்லோரும் மேஜையில் எனக்காக காத்திருந்தார்கள். யாரும் யாருடனும் அதிகம் பேசவில்லை. சாப்பிட்டவுடன் கிளம்பிவிட்டோம். மாமா சிரித்து கொண்டே காரை செலுத்தினார். நான் போட்ட டிராமாவுக்கே தேவையில்லாம போயிடும் போலிருக்கு. என்னதான் சொல்லி உங்க அம்மாவை சமாளிச்ச? நீ இங்க வேற மாமா. அம்மா கைக்கு எப்படி என் பெட்டியில் இருந்த ரமேஷ் போட்டோ போச்சுன்னு தெரியல. காரை வேகமாய் செலுத்தி கொண்டே, உங்க அம்மாவுக்கு சேவகம் செய்யத்தான் பல பேர் காத்திருக்காங்களே. ஆனா என் மேல நீ சந்தேகப்படாத. நான் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் என்றார். மாமா, உங்க மேல நான் சந்தேகப்படல என்று நிறுத்திய நான் முதல் நாள் இரவு அறைக்குள் வந்து போன கருப்பு அங்கே உருவம் பற்றி சொன்னேன். மாமா சிரித்து கொண்டே, நிலா, நீ ஏதாவது கனவு கனவு கண்டியா? என்ன அங்கிள் இவ்வளவு சீரியஸா சொல்ற? நீங்க தமாஷ் பண்றீங்க? அப்படி இல்ல நிலா, உனக்கு கற்பனை ரொம்ப அதிகமா இருக்கும்னு தோணுது. ஸ்டேஷன் போய் சேர்ந்தபோது ஸ்டேஷன் மாஸ்டர் அங்கு இல்லை. அறை திறந்து கிடந்தது. மேஜை மீது இருந்த போனை பார்த்தவர், நீ போய் பேசு, நான் இங்க இருக்க. ரயில் வந்துட்டு போனதும் அவர் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு போயிருப்பாரு என்றார். நான் நாற்காலியில் உட்கார்ந்து ரிசீவரை எடுத்து காதில் பொருத்தி கொண்டு கைபேசியில் இருந்து ரமேஷின் எண்ணை எடுக்க கான்டாக்டை அழுத்தினேன். ரமேஷின் நம்பர் இல்லை. பதட்டத்துடன் மீண்டும் பார்த்தேன். ரமேஷின் எண்ணை காணோம். கால் ஹிஸ்டரியும் எரேஸ் செய்யப்பட்டிருந்தது. யார் இந்த வேலையினை செய்திருப்பார்கள்? முதல் நாள் இரவு அறைக்குள் வந்த உருவம்தான் இந்த வேலையை பார்த்திருக்க வேண்டும். ஆனால் தான் மெல்ல அசைந்த உடனேயே அது வெளியில் சென்று விட்டது. அப்படியே எரேஸ் செய்திருந்தாலும் குறிப்பிட்ட அந்த பெயரை அறிந்தவர்தான் இந்த வேலையை செய்திருக்க வேண்டும். மனதில் இருந்த ரமேஷின் எண்ணை நினைவில் கொண்டு வந்து அந்த சுழற்றும் தொலைபேசியில் எண்களை சுழற்றினேன். முதல் ரிங்கிலேயே எடுத்தான் ரமேஷ். எடுக்க நான் முதலில் அந்த சந்தோஷ செய்தியை சொல்லிவிடத் துடித்தேன். ரமேஷ், என்னதான் ஆச்சு நிலா? ஏன் உன் ஃபோன் கிடைக்கவே மாட்டேங்குது? சுத்தமா டவர் இல்ல. இப்ப நான் ஸ்டேஷனுக்கு வந்து தான் பேசுறேன். அம்மா கிட்ட நம்மளை பத்தி சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க? உடனே அவரோட அப்பா அம்மாவை வர சொல்லு. கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிடலாம்னு சொல்றாங்க. ஓ கிரேட். எப்போ வரணும்? இன்னைக்கே நீங்க கிளம்பி வந்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். உங்க மீசையை நோண்டி ரொம்ப நாள் ஆகுது. கை பரபரன்னு இருக்கு. இன்னொரு விஷயம், என்ன வரும்போது உனக்கு பிடிச்ச கசாட்டா ஐஸ்கிரீம் கொண்டு வரணுமா? அங்க வரும்போது தண்ணி ஆயிடுமே. போதும், நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இப்ப காமெடியா? ஒரு முக்கியமான விஷயம், அதை உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சிருக்கேன். என்னது அது? நோ, நேரம் வரும்போது சொல்றேன். நீயே ஆரம்பிச்சுட்டு நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்ற? ஆமா, இப்பவே சொல்லிட்டா ரொம்ப குழம்பி போயிடுவ ரமேஷ். அதெல்லாம் குழம்ப மாட்டேன். இப்ப நீ சொல்றதுதான் குழப்பமா இருக்கு.
சரி, நான் எப்ப கிளம்பணும் சொல்லு. உடனே கிளம்பி வாங்க. சரிடா செல்லம், ஒண்ணும் இல்லையா? நான் ரயில்வே ஸ்டேஷன் ஃபோன்ல இருந்து பேசுறேன். அதிகம் பேச முடியாது. உங்களுக்கு தகவல் சொல்லணும்னு தான் மாமாவ அழைச்சிட்டு வந்தேன். இங்க ரொம்ப சிக்கல்ல நான் இருக்கேன். உங்ககிட்ட கேட்காம இங்க ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என்ன சொல்ற? உன்னோட குரல்ல ஒரு பயம் தெரியுது. ரமேஷ், எதையும் ரொம்ப நாள் தள்ளி போட முடியாது. வந்துடுங்க. நேர்ல விவரமா சொல்றேன். ரிசீவரை வைத்து விட்டாள் நிலா. மாமா உள்ளே நுழைந்தார். பின்னாலேயே ஸ்டேஷன் மாஸ்டரும் வந்தார். எப்ப வந்தீங்க? இன்னைக்கு ஏதும் பார்சல் வரலையே. வீட்ல ஃபோன் ஒர்க் பண்ணல. நிலா ரொம்ப அவசரமா ஒரு ஃபோன் பண்ணணும்னு சொன்னா. அதுக்குத்தான் வந்தேன். மாமா பட்டென்று ஒரு பொய்யை சொன்னார். நம்ம ஊர்ல மொத்தமே 3 ஃபோனு தான். 2 இங்க, 1 உங்க வீட்ல. 2மே திருநெல்வேலி எக்ஸ்சேஞ்சு தான். நான் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். சரி, நாங்க கிளம்புறோம் என்றார் மாமா. நானும் மாமாவும் வெளியில் வர, கார் வரை வந்த ஸ்டேஷன் மாஸ்டர் நான் ஊருக்கு வந்தபோது பார்த்த அதே பார்வையில் பார்த்து கொண்டிருந்தார். எப்படியோ என்னை பெரிய சிக்கல்ல விடாம நீயே பிரச்சனையை முற்றுப்புள்ளி ஆக்குனது எனக்கு நிம்மதியை தந்துடுச்சு. ஆனா எனக்கு என்னமோ தோணிடுச்சு, இப்படித்தான் விஷயம் முடியும்னு. மாமா காரை வழக்கத்தை விட வேகமாக செலுத்த ஆரம்பித்திருந்தார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.